உங்க ட்ரிப்ஸ் பத்தின ஓவர் திங்கிங்க்கு பாய் சொல்லிட்டு கேபிஜி ட்ரிப்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க. திங்க் ஹாலிடேஸ், திங்க் கேபிஜி ட்ரிப்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். என்ன சொல்றதே தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு see all of you. அண்ட் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி காக்க வச்சதுக்கு ஐம் ஸோ சாரிம்மா. ஏன்னா அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தாங்க. ஸோ வாட் டு லைக் டு சே, நீங்களே சொல்லிடலாம். 45 வருடம் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த செலிப்ரேஷன் வச்சுருக்கீங்க, நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஆனால் இந்த 45 வருடத்துக்கு முன்னாடியே எனக்கு அக்காவை தெரியும். ஞாபகம் இருக்கா அக்கா? ஐயோ நல்லா. தஞ்சாவூர்ல வந்து எஸ் வி சேகர் சார் டிராமா நடிக்கிறதுக்காக அக்கா வந்திருந்தாங்க. அப்போ படம் சிகப்ரோஜாக்கள்லாம் அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டிராமாவே அதுதான், கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கம். டயலாக் எல்லாம் எப்படி சொல்லணும் என்னன்றதெல்லாம் நாங்கள் உட்காந்தெல்லாம் பேசியிருக்கோம் அங்கே தஞ்சாவூர்ல எல்லாம். அவ்வளோ காலங்களாக எனக்கு தெரியும். சாந்தி தான் எனக்கு வந்து டைரக்டர். ஆக்சுவலா எனக்கு டைலாக்லாம் சொல்லி கொடுத்ததே சாந்தி தான். வடிவம்மாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எவ்வளவோ படங்கள் நடிச்சிருக்காங்க, எத்தனையோ லாங்குவேஜ் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய நடிகர்களோட நடிச்சிருக்காங்க. நான் அவங்களோட சீரியல்லையும் நடிச்சிருக்கேன். சீரியல் தானே அப்படின்னு ஒரு நாளும் அவங்க நினச்சதில்லை. எனக்கு அதுதான் அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், சீரியல் தானே அப்படிங்கிற எண்ணத்தோடு வேலை செய்கிறாங்க. பட் வடிவம்மாட்ட அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. நார்மலாக அவங்களை அக்கான்னு கூப்பிடுவேன். இப்போது எல்லாரும் இருந்தாலும் அம்மான்னு கூப்பிடுவேன், வடிவம்மான்றேன். பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி இருக்குது, டென்ஷன் இருக்குது, ப்ராப்ளம் இருக்கும். ஒரு நாள் ஒரு மூட் ஸ்விங்கோடு தான் லொக்கேஷனுக்கு போவோம். அவங்களும் பலவிதமான மூட் ஸ்விங்கில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் கேமரா கிட்ட வந்து ஸ்டார்ட்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கேரக்டராக தான் அவங்க மாறிடுவாங்க. அந்த பழைய விஷயங்கள் எதுவுமே அந்த அந்த இதுக்கு முன்னாடி ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருந்ததோ அதை டெஃபினட்டாக அவங்க காமிக்கவே மாட்டாங்க. அது கட்டுக்கு அப்புறம் தான். ஸோ இதெல்லாம் வந்து அவங்கள பார்த்து எல்லாருமே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி பேசுறது இல்லை, டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லையே தவிர என்றைக்கும் வடிவக்கா எங்கள் வடிவக்காரன். தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க ரவீந்தர் சார், கேமராமேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் உங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து அந்த மனசு ரெண்டும் புதுசு படம் நம்ம பண்ணும்போது, அமிர்தசா டைரக்ஷன் பண்ணும்போது இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னன்னா இப்போ எல்லாம் சொல்லிட்டு தான் நீங்கள் நல்லா பாராட்டுவீங்க எல்லாம் சொன்னா, நம்ம சஞ்சீவ்லாம் சொல்லும் போது அதில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஜெயராம் வந்து ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் வந்து ஆக்சுவலி ஆப்போசிட் கேரக்டர் மறந்து போய் கைத்தட்ட வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு அப்படியே இந்த கை அப்படியே கீழே கொண்டு போவீங்க. நான் கேமரா வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ இந்த ஷார்ட் அவ்வளோதான் வன்மம் போகுது அப்படின்னு நினச்சேன். நல்லா அப்படியே பழையபடி போயிட்டு வந்துட்டு அது எனக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற உங்களை அறியாமல் நீங்கள் பாராட்ட வந்தது. அதுக்கப்புறம் உணர்ந்த பிறகு நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகிடுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பேன். அதே மாதிரி நான் டப்பிங் எல்லாம் பேசினேன்னா கூட தங்கம்லாம் சீமாக்காக்கு பேசும்போதெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, அந்த சீன் அப்படி பேசியிருந்தேன், இந்த சீன் இப்படி பேசியிருந்தேன்ட்டு. ஸோ அடுத்தவங்களை பாராட்டணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல குணம். அதெல்லாம் கூட நம்ம கற்றுக்கணும். அந்த ஷூட்டிங்கில் என்னன்னா இந்த அம்மாவுக்கும் சுகுமாரி அம்மாவுக்கும் பயங்கர டஃப்பாக இருக்கும். இவங்க பர்ஃபார்மன்ஸ் அந்த அம்மா அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னொரு படம் நான் கலைப்புலி ஜெயசன் சார் படம் வந்து பண்ணும்போது, குடும்பச்சங்கிலி படத்தில் பண்ணும்போது மொட்டை அடிச்சாங்க. எந்த ஆர்டிஸ்ட் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆம்பளைங்களும் அடிக்க மாட்டாங்கல்ல பெரும்பாலும். பட் இவங்க வந்து மொட்டை அடிச்சாங்க. அந்த எடுத்தோம் ஷார்ட்டை எடுத்தோம். ரொம்ப அதெல்லாம் டெடிகேஷன். எனக்கு உங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயம்தான். உங்களுக்குமா? கண்டிப்பாக. என்னென்னா, நாங்கள் பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு சீரியல் பண்ணோம். அதில் டெல்லி கணேஷ் சார் தான் எனக்கு ஹஸ்பண்டாக நடித்தாங்க. அது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நடக்கும்போது எல்லோரும் வந்துட்டாங்க. டிடி, தேவதர்ஷினி, 2-3 ஆர்டிஸ்ட் எல்லோரும் இருந்தாங்க. அப்போது கேமரா பக்கத்தில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அம்மா வராங்க அப்படின்னாங்க. ஐயோ அம்மா வராங்களா அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சு அப்படின்னு நின்ன உடனே உள்ளே அப்படியே வந்தாங்க. வந்துட்டு இப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு குட் மார்னிங்மா அப்படின்னேன். குட் மார்னிங் அப்படின்ட்டு இப்படியே சொல்லிட்டு டக்குன்னு உள்ள கோவமாக போன மாதிரி இருந்தது. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, இல்லை அவங்க வர மூட பொறுத்து இருக்கு, குட் மார்னிங்கு அவங்களா. அப்போ மறுநாள் காலையில் இதே மாதிரி அம்மா வரும்போது எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் எந்திருக்காதீங்க உட்காருங்க, அவங்களா குட் மார்னிங் சொல்லட்டும் அப்படின்னாங்க. எந்த மூடில் வராங்கன்னு தெரியல அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வரும்போது நான் பேசாமல் உட்காந்துட்டு இருந்தேன். நான் எந்திருக்க போனேன், என்னை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. அப்போது பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, உள்ளே வந்து அப்படி நின்று இப்படி பார்த்தாங்க, மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, ஏன்னா இன்றைக்கி குட் மார்னிங் எல்லாம் இல்லை அப்படின்னாங்க. ஐயோ நேற்று குட் மார்னிங் சொன்னால் மிரட்டிட்டு போனாங்க, இன்றைக்கி குட் மார்னிங் சொல்லலைன்னு கேட்டு அப்படின்னு ரொம்ப இதாக இருந்தது. ஆனால்
ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு சீரியல், எனக்கு அந்த சீரியல் பேர் ஞாபகம் இல்லை, தனசேகர்னு ஒரு டைரக்டரு அம்மா பண்ண கேரக்டர். ஆக்சுவலி அது ஃபஸ்ட்டு எனக்கு பேசினாங்க, அதுக்கப்புறம் அம்மா பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே சரி, நானும் கேரளாவில் பிஸியாக இருந்ததுனால நான் அதை பற்றி எல்லாம் இருக்கல. ஆனால் யூனியனில் அம்மா வந்து என்னை சத்தம் போட்டிங்க, என்ன நீ உனக்கு என்ன சீனியர் என்ன தெரியாதா, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு என்னை கேள்வி கேட்டிங்க. அப்போ நான் வந்து ஆக்சுவலி பார்த்தா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு சூழ்நிலை சரியில்லாமல் இருந்த ஒரு நிலைமையினால நான் வந்து என்ன பண்ணேன், உங்ககிட்ட வந்து நான் பேசினேன். இல்லைம்மா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே, எனக்கு 5 பிள்ளைங்க என் புருஷன் சேர்த்து, அதனால தான்ம்மா, இல்லாமல் உங்கள் பொழப்பை கெடுத்துட்டு எனக்கு இது பண்ணணும்னு இல்லைம்மா அப்படின்னு நான் நேரவே உங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏதோ ஒரு வார்த்தை பேசினேன். அதுக்கு க்ரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு சீரியல் ஃபங்க்ஷன் அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த மேடை ஏறி எல்லாரும் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் என் பேரை சொல்லி அவங்ககிட்ட நான் சாரி சொல்லணும் அப்படின்னீங்க. நிஜமாக சொல்கிறேன், அந்த இடத்துல நான் உங்கள் பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டேன். என்னென்னா, அந்த சாரிங்கிற வார்த்தை சொல்கிறதுக்கு மன்னிப்பு கோருதல் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. என்னப்போ அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குமே தவிர, அந்த மன்னிப்பு சொல்கிற ஒரு குணம் வந்து ரொம்ப பெரியவங்களுக்கு தான்மா இருக்கும். அந்த குணம் உங்களுக்கு இருக்குமா? ஏன்னா இந்த 45 வருஷம் அப்படிங்கிறது வந்து பல பிரச்சனைகள், பல இதையெல்லாம் கடந்து நீங்கள் இவ்வளோ தூரத்தை வந்திருக்கீங்க. நீ 100வது வருஷத்தையும் நீங்கள் எட்டணுங்கிறது தான் என்னோட விருப்பம். சந்தோஷம்மா. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னையும் கூப்பிட்டு நீங்கள் 2 வாட்டி கூப்பிட்டீங்க. காலையில் ஒரு தடவை கூப்பிட்டீங்க, திரும்ப ராத்திரி ஒரு தடவை கூப்பிட்டு நான் இருந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எனக்கு நீங்கள் நிறைய அட்வைஸ் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களை மாதிரி இருக்கவங்ககிட்ட இருந்தால் தான் நம்ம கற்றுக்க முடியும். டெஃபினட்டாக நேற்றுலேருந்து எனக்கு ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக உங்களோட வாக்குக்கு நான் மதிப்பு கொடுத்து அந்த சொல்படி நான் நடப்பேங்க. இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்ம்மா. நன்றிம்மா. தேங்க்யூம்மா. அம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 45th இயர் செலிப்ரேஷனில் என்னால் கலந்துக்க முடியும்னு. எல்லாருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது அம்மா கூட. ஆனால் ஐ திங்க் ஐவ் ஹேட் த பெஸ்ட். அர்ச்சனை பொங்கல் அப்போது ஐ வாஸ் கேரிங் செகண்ட் பேபி. அப்புறம் அம்மா சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ரஞ்சனி பேர் சொல்லி நீ எல்லோரும் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்னமோ சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மை டெலிவரி ஷி கேம் டு த ஹாஸ்பிட்டல் ஆல்சோ. வந்து பார்த்தாங்க. I've seen the most loving part of her. நிறைய நடிக்கலம்மா அவங்க கூட, நிறைய காம்பினேஷன்ஸ் பண்ணல. ஐ திங்க் 1 or 2 ஹியர் அண்ட் தேர். பட் லொக்கேஷனில் மீட் பண்ணும்போது எல்லாம் 2 பேர் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நிறைய செல்லம் கொஞ்சுவாங்க. I've seen the sweetest part of her. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாரும் பேசுகிறதுலேருந்து ஐ எம் டேக்கிங் பேக் லாட்ஸ் ஆஃப் டிப்ஸ் அண்ட் நியூஸ் அண்ட் லாட் ஆஃப் உங்கள் வர்சாலிட்டி வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். பட் ஹேவிங் எவ்ரி ஒன் டாக் ஆஃப் ஆல் தர் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அதில் அதை கேட்குறதுக்கு நான் ரொம்ப லக்கி இன்னைக்கு ஸ்பெண்ட் திஸ் ஈவினிங். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஷேரிங். அண்ட் அம்மா, தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ லவ்விங் டு மீ. தேங்க்யூ கண்ணு. அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் விஷ் யூ குட் ஹெல்த் ஃபார் மெனி மோர் இயர்ஸ் அம்மா. தேங்க்யூ ராஜா.